வந்து நம்ம சேனலில் அக்னி அஸ்திரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா மலைவேம்பு 2 கிலோ, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புகையில மட்டும் 1/2 கிலோ சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அது இல்லாமல் 20 லிட்டர் கோமியத்தை வந்து கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ எடுத்து அதில் போடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுட்டு 4 முறை வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் வச்சுருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிழலே வந்து 2 நாள் வரைக்கும் நிழலே வச்சுருக்கணும். பயன்படுத்தும் முறை வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 300 ml பயன்படுத்தணும். 2 நாட்கள் வரைக்கும் அக்னி அஸ்திரத்தை காய்ச்சி நிழலில் வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml பயன்படுத்தி நம்ம மருந்தை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான புழுக்களையும் கட்டுப்படுத்தும். பயிர்களில் புழுக்களின் தாக்குதல் வந்து எந்தெந்த இடத்துல எந்த பகுதியில் தாக்குதலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா நுனி குருத்து பகுதி, தண்டு பகுதி, இலைப்பகுதி, காயில் வந்து பார்த்திங்கன்னா துளையிட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் செஞ்ச அக்னி அஸ்திரத்தை வந்து பயன்படுத்தி மருந்து அடித்தோன்னா கட்டுப்படுத்தலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துவதனால பயிரின் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தலாம், மண்ணின் திறமையும் வந்து பார்த்திங்கன்னா வளப்படுத்தலாம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த பதிவை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு விவசாயிகளுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி அன்பு உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.